வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாம சுண்டைக்காய் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த சட்னி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு தூயமல்லி அரிசி இட்லிக்கு தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த இட்லிக்கும், அந்த சட்னிக்கும் தூயமல்லி அரிசி இட்லி நான் வந்து ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதேபோல இந்த சட்னி இன்னைக்கு எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டைக்காயை ஒரு 200 கிராம் எடுத்து அதை 2ஆ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுண்டைக்காயை வந்து கட் பண்ண உடனே இது போல் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அதே போல் கட் பண்ண உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப லேட்டாக்க வேணாம். இப்போ இந்த சுண்டைக்காயை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய்யில கூட வதக்கிட்டு செய்யலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, சட்னியோட டேஸ்ட்டு அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு எண்ணெயில தான் வதக்கிட்டு செய்ய போறேன். இப்போ இத நல்லா சேர்த்து அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறீங்களோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டைக்காயில உள்ள கசப்பு நமக்கு தெரியாது. நல்லாருக்கும் டேஸ்ட்டு. அதேமாரி சுண்டைக்காய் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சு சுண்டைக்காயா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, சட்னிக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இத நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். எந்த பக்குவத்துக்கு இத இறக்கணுங்கிறத காட்டுறேன். இப்ப பாருங்க நல்லா வதங்கி அந்த சுண்டைக்காயோட நிறமே மாறியிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இத வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் சட்னி. இப்ப இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் சட்னியும் போட்டிருக்கேன். அதே போல சுண்டைக்காய் பொடி ரெசிபியும் போட்டிருக்கேன். பச்சை சுண்டைக்காய வதக்கிட்டு எப்படி பொடி செய்யணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே கடாயில பார்த்தீங்கன்னா, நம்ம மித்த பொருள்லாம் வதக்கி எடுக்கணும். அதுக்கும் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்குவோம். இந்த வரமல்லி சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வாசனையா, டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மல்லியும் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து, ஃபஸ்ட்டு இது எல்லாம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுபட்டு வரட்டும். இது வறுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. அதிகமான தீ வச்சீங்கன்னா, சரியான அளவு நமக்கு வறுபட்டு வராது. கம்மியான தீயில வறுத்து எடுக்கும்போது தான் ஒத்தாப்புல பொரிஞ்சு டேஸ்ட்டும் நமக்கு நல்லாருக்கும். அந்த வதக்குறது, பொரிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நிதானமான தீயில நம்ம பொரிச்சு செய்யும்போது ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்ட்டும் அப்பதான் நமக்கு குடுக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 6, 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஒரு 25 கிராம் 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் உள்ளது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் அந்த சட்னி ரொம்ப அருமையா இருக்குங்க. அதனால் முக்கால்வாசி சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இல்லாத பட்சத்துக்கு வேணுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது நமக்கு வந்து லைட்டாக ஒரு இனிப்பு சுவை குடுக்கும். அதான் அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது கூடவே தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இத நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப எல்லா பொருளுமே நல்லா ஆறி வந்துடுச்சு. நான் வதக்கி வச்ச சுண்டைக்காயும் இது கூடவே சேர்த்துட்டேன். சேர்த்து இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணாவே சேர்த்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னிய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டான கொரகொரப்போட அரைச்சுக்கிட்டிங்கன்னா, நல்லாருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்குங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான அளவு சேர்க்க வேணாம். கம்மியான அளவு சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இதில ஒரு சின்ன 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கல. சேர்த்து இப்ப இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க சட்னி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். லைட்டான கொரகொரப்போட எந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்படி அரைச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம். உங்களுக்கு தண்ணியா சாப்பிட பிடிக்கும்னா, நீங்க தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும்.
நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்காவே தான் வச்சுக்க போறேன். கொஞ்சமா இது கூடவே தண்ணியும் கழுவி சேர்த்துக்குவோம் நம்ப. நல்லா ஒத்தாப்புல கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சட்னி வந்து கரெக்டாக இருக்கும். இட்லியோ தோசையோ எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான் தாளிப்பு. தாளிப்பை கொடுத்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தியான சுண்டைக்காய் சட்னி கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.